நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் அறிவித்த நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கியது. மத்திய அரசு தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத கொள்கைகளையும் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான கொள்கைகளையும் பின்பற்றி வருவதாக மத்திய தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இதற்கு எதிராக 10 மத்திய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது. இதில் வங்கிகள், இன்சூரன்ஸ், அஞ்சல் நிலையங்கள், நிலக்கரி, சுரங்கம், கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளைச் சார்ந்த சுமார் 25 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்றுள்ளதாக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு கூறியுள்ளது. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் 17 அம்ச கோரிக்கைகளை தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் அதற்கு உறுதியான பதில் கிடைக்கவில்லை என்றும் மத்திய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக தொழிற்சங்க நடவடிக்கைகளை முடக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபடுகிறது என்றும், வணிகம் செய்வதை எளிதாக்குதல் என்ற பெயரில் முதலாளிகளுக்கு சாதகமான கொள்கையை மத்திய அரசு பின்பற்றி வருகிறது என்றும் மத்திய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது.